வணக்கம். தமிழக பெண்களுக்கு ரூ. 20,000 வழங்கப் போறாங்க. ஜாக்பாட் அறிவிப்பு வெளியா இருக்கு. மிஸ் பண்ணிறாதீங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். தமிழக அரசானது எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் பெண்களுக்காக மட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. மகளிர்களுக்கு இலவச பேருந்து சேவை, மாதம் மாதம் ரூ. 1000 உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றும் தையல் மிஷின் வாங்குறது மற்றும் இலவசமாக மோட்டார் சைக்கிள் மானியத்தில் வாங்குறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ தமிழக மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அனைத்து துறைகளிலும் இந்தியாவிற்கு முன்மாதிரி மாநிலமாகவும் திகழ்கிறது. பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் குறைந்த வட்டியில் கடனுதவி வழங்குவதுடன் பெண்கள் சுயதொழில் செய்வதையும் ஊக்குவிக்கப்படுகின்றனர். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அரசு செயல்படுத்தும் 2 முக்கிய திட்டங்களை இங்கே நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் 2 முக்கிய திட்டங்கள். சுய வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது வறுமை கோட்டு கீழே உள்ள ஏழை எளிய தனிநபர்கள் தொழில் தொடங்கிட மற்றும் சாலையோர வியாபாரிகள் தங்கள் தொழிலை மேம்படுத்த வங்கிகளிலிருந்து ஒரு நபருக்கு குறைந்தது 50,000 முதல் அதிகபட்சம் ரூ. 2,00,000 வரை கடன் தொகையாக பார்த்தீங்கன்னா பெற்றுக்கலாம். வங்கிகளில் 7% மேல் வட்டி வசூலிக்கப்படும் இனங்களில் 7% மேலாக உள்ள வட்டித் தொகைக்கு மானியம் வழங்கப்படுகிறது. சுய வேலைவாய்ப்பு திட்டம். இத்திட்டத்தின் மூலம் ஆர்வமுள்ள ஏழை எளிய மக்கள் குழுக்களாக தொழில் தொடங்கிட மற்றும் வங்கிகளிலிருந்து ஒரு குழுவிற்கு குறைந்தது 1,50,000 முதல் 10,00,000 வரை கடன் தொகையை பெறலாம். 7% மேல் வட்டி வசூலிக்கப்படும் இனங்களில் 7% மேலாக உள்ள வட்டித் தொகைக்கு வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் கண்டறியப்பட்ட ஏழை மற்றும் மிகவும் ஏழை குடும்பங்களை சார்ந்த பெண்கள் மற்றும் அவர்களை சார்ந்த குடும்பத்தினருக்கு வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்கு உதவிகளை மேற்கொண்டு வருகிறது. பெண்களை மகளிர் சுய உதவி குழுவில் இணைத்து அவர்களின் ஆற்றலை மேம்படுத்துவதோடு வாழ்வாதார மேம்பாட்டிற்கான கடன் உதவிகளையும் பெற்றுக் கொடுத்து வருமானத்தை ஈட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. சுய உதவி குழு மூலம் கடன் பெற்று பயனடைந்த உள்ளியக்கோட்டை நாகஜோதி என்ற பெண் அரசின் திட்டம் குறித்து விளக்கியுள்ளார். அவர் பேசும்போது, நான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வேலை செய்து வந்தேன். எனக்கு போதிய வருமானம் கிடைக்காததால் குடும்பம் நடத்த சிரமப்பட்டு வந்தேன். அதன் பிறகு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் சுய உதவிக் குழுவில் இணைந்து சேமிக்க தொடங்கினேன். பின்னர் 6 மாதத்திற்கு பிறகு ஆதார நிதி வழங்கினார்கள். அதில் உள்கடன் பெற்று சிறிய அளவில் காய்கறி வியாபாரம் நடத்தி வந்தேன். அதன் பிறகு சமுதாய முதலீட்டு நிதியின் மூலம் ரூ. 25,000, சொந்த நிதியாக ரூ. 25,000 மற்றும் வங்கிக் கடன் 1,00,000 பெற்று காய்கறி மற்றும் பலசரக்கு வியாபாரம் செய்து தினசரி 750 முதல் ரூ. 900 வரை வருமானம் பெற்று என்னுடைய குடும்ப வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. இதேபோல் வீரம்மாள் என்பவர் பேசும்போது, நான் நத்தம் ஊராட்சி ஒன்றியம் குடக்கிப்பட்டியில் வசித்து வருகிறேன். நான் விவசாய கூலி வேலைகளுக்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வேலை செய்து வந்தேன். எனது குடும்பம் நடத்துவதற்கு போதுமான வருமானம் கிடைக்கவில்லை. இதனால் நான் சிரமப்பட்டு வந்தேன். அதன் பிறகு பால் கறவை மாடு வாங்கி பால் பண்ணையில் ஊற்றி வருமானத்தை உயர்த்திக் கொள்ள எனக்கு எண்ணம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் மூலம் பௌர்ணமி மகளிர் சுயஉதவிக் குழுவில் இணைந்து சேமிக்க தொடங்கினேன். பின்னர் 6 மாதத்திற்கு பிறகு ஆதார நிதி வழங்கினார்கள். அதில் உள்கடன் பெற்று 2 ஆடுகள் வாங்கினேன். அதன் பிறகு மாடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் சமுதாய முதலீடு நிதியின் மூலம் ரூ. 25,000, சொந்த நிதியாக 25,000 மற்றும் வங்கிகளில் கடன் 1,00,000 பெற்று 2 பால் கறவை மாடுகள் வாங்கினேன். அதைத் தொடர்ந்து பால் பண்ணைக்கு பால் ஊற்றி அதன் வழியாக தினமும் 300 முதல் 500 வரை வருமானம் எனக்கு கிடைத்தது. இதன் மூலம் எனது குடும்ப செலவுகளை சமாளித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, எனது குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்தேன். என் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்தேன். இப்போது நானும் எனது குடும்ப உறுப்பினர்களும் நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறோம். இத்திட்டத்தின் மூலம் எங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது என தெரிவித்தார். வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வேற வழியே இல்லாமல் இந்த தேசிய மகாத்மா காந்தி திட்டத்தின் மூலியமாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றி மகளிர் சுய குழு மூலியமாக எவ்வளோ பேர் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த திட்டத்தில் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கடன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ இது மூலியமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.